நாளைக்கு வந்து பயங்கரமான ஷோ. ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் வர முடியாது. நாளைக்கு பயங்கர க்ரௌடா இருக்குன்னு இன்னைக்கே வந்தீங்க. பட் நீங்க நடக்கல. நாளைக்கு வருவீங்களா? வருவோம். எப்படி எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்துறீங்களா ஏர் ஷோலாம்? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. பாத்தீங்களா? இல்ல பார்க்கலாம். அப்ப பாக்கல. சோ இது வந்து எவ்வளவு ஈகரா இருக்கீங்க? நாளைக்கு நடக்க போகுது. எப்படியா பாத்துக்கலாம்னு நினைச்சு தானே வந்தேன். இன்னைக்கு ரிஹர்சல் பார்க்கலான்னு வந்தேன். பார்க்க முடியல. நாளைக்கு கண்டிப்பா வந்து பார்ப்போம். நீங்க எங்க இருந்து வரீங்க? ஈஸியா இருக்கா கிட்ட? திருவொற்றூர் இருக்கலாம், உங்களுக்கு பக்கம் தான். திருவொற்றூர் தான். அதனால கண்டிப்பா பக்கம் தான். எவ்வளவு டைம்லாம் வரணும்னு பாத்தீங்களா? அதெல்லாம் டைமிங் வந்து 11 மணி சொல்றாங்க. ஓகே. நீங்க பிஃபோர் அது வரதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க? காலைல ஒரு 10 அரௌண்ட் 10 9:30 வந்துடலான்னு. பாக்குறத விட எக்கச்சக்கமா இருக்கும். வர முடியாது. சும்மாவே மெரினாக்கு வர முடிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் கேட்டை பூட்டி வச்சுட்டாங்க. நாங்க எந்த பக்கம் வர்றதுன்னே தெரியாம இருக்கிறோம். நாளைக்கு சொல்லவே வேணாம். நாங்க சாலை கிராமத்துல இருந்து வரோம். நடந்து வந்தா தான் உள்ள வர முடியும். நாளைக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஏரியால எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வீட்லயே மேல அழகழகா பறக்குது இல்லையா, ஒரு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அது நேர்ல பாக்குறதுக்கு இன்னும் எப்படி இருக்கும்? ரொம்ப அது என்னன்னு கூட தெரியாது எங்களுக்கு. இப்பதான் தெரியும். அப்ப இந்த அளவுக்கு எதுவும் இல்ல விளம்பரம் பண்றதுக்கு இல்ல. இப்ப யூடியூப்ல வருது, இந்த மாதிரி சேனல்ல வருது. அப்ப எப்படி தொலைக்காட்சியில மட்டும்தான் போட்டிருப்பாங்க, நமக்கு தெரியாது இல்ல. இப்போ ரொம்ப பரபரப்பா இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்கு எப்படி இருக்கும்ன்றத பாக்குறதுக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்ன மாதிரி வெயிட் பண்றீங்க? எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க? நாளைக்கு எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு இதுவா இருக்கும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா டிவில பார்த்தோம். டிவில பார்த்தது வந்து ரொம்ப இதுவா எக்ஸைட்மெண்டா இருக்கு. நாளைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா வரும். அதனால தான் இன்னைக்கே வந்தோம். இதுக்கு முன்னாடி மூவில டிவில தான் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில நடக்குதுன்னவே ஃபேமிலியா எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம். மண்டே ஸ்கூல், ஆமா சும்மா வந்தோம். மண்டே ஸ்கூல், நாங்க வேற டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் இதுக்காகவே கிளம்பி வந்திருக்கோம். நாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். திருவண்ணாமலையில இருந்து இதுக்காக வரணும்னு பிளான் பண்ணீங்க. சூப்பர் சூப்பர். சோ எப்படி இருக்கு? எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க இந்த ஷோக்காக? சொல்ல முடியல, நிறைய எக்ஸைட்மெண்டா இருக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு அதுக்காக தான் இன்னைக்கு கூகுள்ல பார்த்தோம். இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் வந்து போட்டு நிறைய இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தேன் லைட்டா தான். நாங்க வந்து இருக்காது அப்படின்னுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் மொத்தம் ட்ரைனிங் மட்டும் வந்து எடுத்திருக்காங்க போல, அதனால அதை மட்டும் பார்த்துட்டு. ஓகே. சோ நாளைக்கு கண்டிப்பா வந்துருவீங்க? கண்டிப்பா வருவோம். நான் இங்க தான், இங்க வந்து என்னோட சிஸ்டர் வந்து திருவண்ணாமலையில இருக்காங்க. இவங்க இதுக்காகவே வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடல்ல அலையெல்லாம் ரொம்ப நல்லா வந்துச்சு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. எல்லாம் இங்கெல்லாம் பாத்தீங்க, நல்லா இருக்கு, என்ஜாய்மெண்டா இருக்கு. பாத்தீங்க, சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசையா இருக்கு. திருப்பி வரணும்னு ஆசையா இருக்கு. தேங்க்யூ. நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு ஷோ இருக்கு இல்லையே. நீங்க டூரிஸ்டா வந்தீங்களா? ஆமா. இது வந்து நீங்க 20 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கீங்க. அப்போ பாத்தீங்களா? இப்போ எவ்வளவு எக்ஸ்பெக்டோட இருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் அந்த மாதிரி மேஜரான சிட்டிஸ்ல நடக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க சென்னையில நடக்கிறது. நாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் வேற ஊரு மதுரை, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் ப்ரொமோ எல்லாம் பார்த்தா வேற லெவல்ல போற மாதிரி தெரியுது எங்களுக்கு. அந்த மாதிரி கண்டிப்பா வருவோம். இன்னைக்கு ட்ரையல் ஏதாவது போகுமோன்னு பார்க்க தான் வந்தேன். பார்த்தா ஒரு ட்ரையலும் இல்ல. பட் இன்னைக்கு கிளைமேட்டும் அந்த மாதிரி இருக்குன்றதுனால அப்படி. எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு அப்பா கூப்பிட்டு வருவாரா? சொல்லுங்க, எவ்வளவு ஆசையா இருக்கு? நல்லாதான் இருக்கும். ஆனா பார்க்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு வந்து விமான சாகச நிகழ்ச்சி. எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு வருவீங்களா பாக்குறதுக்கு? கண்டிப்பா வரும். இது வந்து எப்போ நடக்கிற விஷயம், அதனால நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக ஃபேமிலியா குடும்பம் வந்து. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஏர் ஷோ எல்லாம் பாத்துருக்கீங்களா? இல்ல, அப்ப பார்த்தது இல்ல, அப்ப தெரியாது. இப்ப நடக்கிறதுனால ஃபேமிலியா வந்திருக்கோம், பார்க்கலாம். நாளைக்கு வந்து விமான சாகச நிகழ்ச்சி நடக்குது. அது எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம்னு பாக்குறீங்க? அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கே வந்து ரிஹர்சல் பண்ணாங்க, அதுவே சூப்பரா இருந்தது. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்தது. நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு இருக்கீங்க? கொஞ்சம் ஈகரா தான் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா வந்து பாப்போம். ஆமா, ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்கு, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நடக்க போது நேர்ல வருவீங்களா? இல்ல, இன்னைக்கு தான் வந்தா பாக்கலாம்ட்டு. இல்ல வரல. இதுக்காக இன்னைக்கு வந்தீங்களா? எதிர்பார்க்கறீங்களா இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கணும்? நல்லா இருக்கு, அதெல்லாம் பாத்துட்டு நல்லா இருக்கு. இப்போ ரிஹர்சல் பார்க்கும் போது அந்த இடி இடிக்கிறதுலாம் தலைமலை விழுந்து அவ்வளவு சத்தமா இருந்தது. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது, சூப்பரா நல்லா இருந்தது பாத்துட்டு. நாளைக்கு என்ன முயற்சி பண்ணுவீங்களா வர்றதுக்கு? முயற்சி பண்றோம் பாக்கிறதுக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இப்ப வந்து பாத்துட்டு போலாம். மக்கள் தொகை
எல்லாம் எப்படி இருப்பாங்க, கம்மியா இருக்காங்களா அதிகமா இருக்காங்களா சரி பார்க்கலான்னு வந்தோம். நல்லா இருக்கு அந்த இது அது பெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, கிட்டவே இருந்தது. பயமா இருந்துச்சு. பயந்துட்டீங்களா? திடீர்னு சவுண்ட் கேட்டு இடி இடிக்கிற மாதிரி. வானத்துல பாத்தீங்களா? அந்த ஒலியெல்லாம் நல்லா இருந்தது. ஒலியில நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணாங்க வானத்துல? பெல்ட் அடிச்ச மாதிரி போச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்க சின்ன வயசுல பாத்துருக்கீங்க? இல்ல இதுதான் பார்த்துருக்கேன்.